வெல்கம் டு சோலை சாய் சமையல். இன்றைய வீடியோவில் புரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த கொண்டக்கடலையை வச்சு ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம். நார்மலாக சுண்டல், கிரேவி, குழம்பு அந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் நாம் இன்றைக்கி கிறிஸ்பியான தோசை தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த அளவு இஞ்சி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதிலே 1/2 கப்பு இட்லி மாவு ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா ஊற்ற வரும் தோசை. நல்லா கரைச்சாச்சு. இட்லி மாவு இல்லைன்னா பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு இதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம். நல்லா தேய்க்க வருது பாருங்க. சூப்பரா வருது. சுண்டெல்லாம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த மாதிரி தோசையை ஊற்றி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. நல்லாவும் ஹெல்த்தியானது. வேக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக மொறுமொறு நல்லா இருக்கு பாருங்க. வேகட்டும். நல்லா வந்துருச்சு மொறுமொறுன்னு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி டேஸ்டான ஹெல்த்தியான தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சோலை சாய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.